இங்க ஒரு பாட்டி ஒரு புக் எடுத்து தன்னோட பேர குழந்தைகளுக்கு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோ தான் இந்த ஊர்லயே பொம்மை செய்யறதுல பெரிய இன்வென்டர். இப்ப இவர் செஞ்ச ஒரு பொம்மைக்கு உயிர் கொடுத்து பேச வைக்க போறாரு. இதுக்காக தான் நம்ம ஹீரோ ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப இந்த ஒரு சொட்டு லிக்விட் இந்த பொம்மை மேல ஊத்துனோனே இந்த பொம்மைக்கு உயிர் வந்து பேச ஆரம்பிக்குது. உடனே நம்ம ஹீரோ அதை பார்த்து சந்தோஷப்பட்டு இன்னைக்கு நைட்டு கொண்டாடுறதுக்காக பார்ட்டி அரேஞ்ச் பண்றாரு. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ கூட இருந்த அசிஸ்டன்ட் இவரோட பெரிய இன்வென்டர் ஆகணும்னு நம்ம ஹீரோ பொம்மை செய்யறதுக்காக ஃபார்முலா எழுதி வச்சிருந்த புக்கையும் இப்ப புதுசா கண்டுபிடிச்ச பேசும் பொம்மையையும் இவருக்கு தெரியாம எடுத்துட்டு போயிறாரு. கூடவே இந்த புக்ல இருக்கிற ஃபார்முலா வச்சு நிறைய பொம்மைங்க செஞ்சு நம்ம ஹீரோவோட கண்ணு முன்னாடியே பெரிய ஆள் ஆயிராரு. இப்ப இவரு இதை பார்த்து ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் கூடவே இவரோட பொம்மை ஷாப்பு நல்லா ஓடாம கடன் ஆயிருது. இப்ப கடைசியா பேங்க்ல இருந்து ஆள் வந்து வட்டியை கட்டாட்டி கடையை ஃபுல்லா இழுத்து மூடிடுன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோட கடைசி நம்பிக்கை என்னன்னா இப்ப புதுசா இந்த உலகத்துல யாரும் உருவாக்காத பொம்மையை உருவாக்கிட்டு இருக்காரு. ஆனா இதுக்கு எத்தனை தடவை உயிர் கொடுக்க ட்ரை பண்ணாலும் உயிரே வர மாட்டேங்குது. ஆனா இவரால கூட பண்ண முடியாத மேக்ஸம் இவரோட பேத்தி ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடறான். அப்படிதான் இவன் நைட்டு சேட்டை பண்றப்ப இவரோட பழைய ரூமுக்கு போய் எல்லாத்தையும் பாக்குறப்ப இவர் இப்ப கண்டுபிடிச்சதுக்கு பொம்மையை பாக்குறான். உடனே இந்த பொம்மையை பேச வைக்கலான்னு இதோட இன்ஜின் எடுத்துட்டு வந்து ஃபிட் பண்றான். ஆனா ஆன் ஆகாதுன்னு பார்த்தா யாரும் எதிர்பார்க்காத மாதிரி இந்த பொம்மைக்கு உயிர் வந்துருது. அது எப்படின்னா இந்த பொம்மை மேல நம்ம நம்பிக்கை வச்சாதான் இந்த பொம்மைக்கு உண்மையிலே உயிர் வரும். அடுத்து இதை தெரிஞ்சுக்கிட்ட கலவான் இன்வென்டர் இந்த பொம்மையை நம்ம எடுத்துட்டு போய் சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல வச்சு வித்துடலான்னு பார்த்தா அங்க அந்த பொம்மை எடுக்க மாட்டேங்குது.